நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
பெற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. உடனே ஆண்டவனை நினைத்து ஆமையா தவம் செய்ய வேணும் என்று ஓ நம சிவாய வாழ்க, நமக நமக, ஓம் சச்சினானந்த வாழ்க, வாழ்க வாழ்க, ஓம் சற்குருநாதனே வாழ்க, வாழ்க வாழ்க. அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாமல் ஒரு பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, என்னை நல்லூர் உரையும் அருட்கடலே, என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, நமச்சிவாய நமக. ஒரு பிள்ளை இல்லைன்னு அந்த காலத்துல, நான் சொல்லுது பெரியம்மா உங்க அம்மாவுக்கு அம்மா காலத்துல ஆமா தட்டுப்பாடாம். இன்னைக்கு என்ன நடக்கு? இப்ப குடும்ப கட்டுப்பாடோட இருக்கா. நடந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அதுலயும் ஸ்கேன் எடுத்து பார்த்து பொம்பளைனா அவங்க வேண்டாம் வேண்டாம். கேவலம் இன்னைக்கு உலகத்திலே ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள். ஜோரா கை தட்டுங்க. நீங்க இல்லைன்னா சக்தி இல்லை. எல்லாரும் கை தட்டுங்கக்கா. மொத்தத்தில் 1226 நரம்புக்கும் நீங்க கை தட்டு வச்சுங்களேன், சுகர் இருக்காது. பிரஷர ஜோர கை தட்டுங்க. ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள் இல்லையா? இல்லை, எப்படி சிறந்தவர்கங்க? எப்படி? ஆம்பளைகளை விட பொம்பளைங்க தான் சிறந்தவர்னு நீர் எப்படி சொல்லுவீரு? இல்ல, ஒரு நாள் பொண்டாட்டிக்கு காய்ச்சல் வந்து அன்னைக்கு படுத்திருந்தாள் போன மாசம். ஆமா, நீ இந்த ஒரு நாள் காலையில எந்திரிச்சு உன் பொண்டாட்டிக்கு அன்னப்பால் ஒன்னால போட்டு முடிக்க முடிஞ்சாடா? என்ன மேத்து போட்டு கொடுக்கணும்? இல்ல, காலையில போய் உப்புமா வாங்கி காப்பி வாங்கி கொண்டு வந்து நீ குடிச்சிட்டு நீ வாட்டில படுத்துக்கிட்ட. ஒன்ன மாதிரி புகழாதவன் போட்டு கொடுக்கணும். பாதகத்தி அவளா எந்திரிச்சுக்கா, புள்ள ஊட்டியே இருக்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அந்த காய்ச்சலோட அந்த தலைவலியோட இந்த அவங்க தான் அச்சலத்தி. அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். செல்ல வச்சுட்டு அவன் தான் இந்த செல்ல அந்த தலைவலியோட அந்த காய்ச்சலோட மண்டையோட சரி அந்த பிள்ளைகளை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு புருஷனுக்கு சாப்பாடு பண்ணி அவளுக்கு தூச்சீட்டில் சோறு வச்சு கொடுத்து ஒரு அவியல் அவளுக்கு ஒரு கட்டு செய்யது விடி. இல்லைன்னா அந்த உதட்டில் வைப்பாம்பாரு, அதுல என்னது? ஆமா, அந்த மானங்கட்ட போயில நீ வைக்க வர அதெல்லாம் வைக்கலாமாடா இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் அது மாத்திரமா உன்னைய பெத்தெடுக்க எவ்வளவு கஷ்டம். யார் பிரச்சனை? நாங்களா பிரச்சனை? கொடுத்து போய் ஏறி போய் பார்த்தீங்கன்னா இப்ப அணுவீங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆள் உலகத்துல பாத்துருக்கோமா? எதுக்கு அப்பவே வந்து இதை கொடுத்து கொண்டிருக்கலாம்ல. அப்ப இப்ப கொண்டு வந்த நெதர் 2000 எப்படி வாங்குவோம்? மானங்கட்ட வேல நெதர் 2000 வாங்குது இல்லையா? எந்த செட்ல கூட 100 ரூபா கொடுக்காங்களோ பறந்து பறந்து அப்படிப்பட்ட ஆண்டவனை நினைத்து தவம் செய்கிறார்கள். ஆமையா, பார்வதியும் பகவானும் சிம்மாசனத்துல சோதி எடுத்து சொக்கட்டம் போட்டு விளையாடி. ஆமா, பொழுதுபோக்கு விளையாட்டு. இப்ப நாங்க இந்த குளத்து வேலைக்கு போனோம்னா அப்படித்தான் பொம்பளை எல்லாரும் சோதி எடுத்து இப்படி தாயம் போடுவோம். அப்படியா? இந்த குளத்து வேலை இல்லைன்னா எங்க வில்லுப்பாட்டுக்காரங்களுக்கு முத கஷ்டம். ஆமையா, 6 மாசம் வில்லுப்பாட்டு இருக்குமுக்கா. 6 மாசம்
நான் குளத்து வேலைக்கு தான் போவேன். சரி. இந்த முத போற அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். எப்படி? என்னோட தான் போய் குளத்து வேலை பார்க்கவோ சம்பளம் கிளருக்கு போட போறோம்னு பயந்துகிட்டே போனோமுக்கா. சரி. ஏக்கா நானும் ஒரு பொம்பளை. ஆமா. இங்கிட்டு 4 பேர் சாவ மாட்டாத தொடுவு கம்பு 4 கிழவன். இங்கிட்டு 4 பேர் ஒரு அரை அருவா மாங்காய் காவுமா, இதுக்கு தேங்காய கூட வெட்டாது. ஒரு கொடுக்கறவால வச்சுட்டு அவங்க எல்லாரும் ஓடுதான். சரி. ஏக்கா 400 பொம்பளையும் குடுன்னு ஓடுனாக்கா. போய் 4 செட்டு மண்ணெண்ணிய போட்டுட்டு ஒருத்தி மடியில படுத்துக்கிட்டு ஊர் புறணிய பேசினால தவிர ஏக்கா அந்த குளத்து வேலை அங்க ஒத்த வேலை நடக்கல இல்லையா? அப்படி சரி நாங்களும் அந்த மாதிரி வேலை பார்த்தோம். ஆமா. இப்போ என்ன பிள்ளை இல்லை. ஆமா. தவம் இருக்கிறார்கள். சரி. பார்வதி சிம்மாசனத்திலே சோதி எடுத்து சொக்கட்டாம் போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் 2 பேரும். பகவான் சொன்னார், அம்மா பார்வதி. சுவாமி. பார்வதி. சுவாமி. எங்க அக்கா தங்கச்சி பார்வதி எந்திரிக்கா பாருங்க. ஏ பார்வதி. சுவாமி சொல்லுங்க. நான் படியளக்க போறேன். அப்படியா சுவாமி? ஆம்பளை ஐயா எங்க போனாலும் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு தான் போகணும். எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க. எங்க போனாலும் எங்க அக்காட்ட சொல்லிட்டு தான் போகணும். சொல்லிட்டு போவாங்க. ஒன்ன மாதிரி ஆளு சொல்லிட்டு போக வேண்டியதா? எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போக முடியுமா? என்ன? பக்கத்து வீட்டு குழந்தையா வீட்டுக்கு போவேன், அங்க சொல்லிட்டு போக முடியுமா? சொல்லதே அது சொல்லணும்ல. குழந்தையா வீட்டுக்கு என்ன வேலை? ஒரு 3 ounce அடிக்கிற முன்ன போவேன். அப்ப அவட்ட பச்சை போடு பாபு சொன்னா கொடுப்பாளா? ஆமா, ஈக்கி மாத்த எடுத்துக்கிடுவாள்ல. சண்டைக்கு வருவா. ஏல கல்யாண வீட்டுக்கு போறேன், சடங்கு வீட்டுக்கு போறேன், வில்லு பாட்டுக்கு போறேன், அதை சொல்லலாம். அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு ஒரு பட்டு சேலை டைமண்ட் சேலை எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் செலவு கொடுக்க போறோம்னு சொன்னானா பொண்டாட்டி விடுவாளா? அவ்வளவுதான். ஈக்கி மரம் எடுத்துட மாட்டா. எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். பார்வதி. சுவாமி நான் படியளக்க போறேன். நானும் கூட வரேன் சாமி. படியளக்க எங்க? உங்க கூட. கேட்டி நான் என்ன சினிமா பார்க்க ராஜபாளையம் தியேட்டருக்கா போறேன், உன்னை கூட்டிட்டு போவேன். இல்ல சாமி, நான் வரேன் சாமி. வேண்டாம். உங்க கூட வரத்தான் செய்வேன். இந்த சாதனை பண்ணாத. முதல்ல இப்படி பண்ணுன்னு உன்னை கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. ஐயோ பாவனு உன்னை கல்யாணம் முடிச்சு இப்ப வரத்து நீ என்னத்துக்கு தான் இந்த வரத்து வாரியோ? 30 பேங்க்ல லோன் வாங்கியிருக்க, அதை நான் வில்லடிச்சு தான் கட்டுதேன். ஈமுக்கோழி ஒரு கோழி வளர்த்தா 1 லட்சம்னு ஒரு வே சொன்ன உடனே ஏக்கா நான் வில்லடிச்சு வச்சிருந்த பணத்தை பூரா 5 கோழி 5 லட்சம் வாங்கி 20,000 மாசம் கிடைக்கும்னு சொன்ன உடனே 5 லட்சம் போட்டுட்டான். 20,000 3 மாதம் 60,000 கிடைச்சு 4வது மாசம் அவன் நாட்டை விட்டே ஓடி போயிட்டான். இப்ப நான் அதெல்லாம் வில்லடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னத்துக்கு என் கூட வர? உங்க கூட தான் வருவேன். என்னால தனியா இருக்க முடியாது. உங்களை விட்டு இருக்க முடியுமா? ஆமா, 4 இந்த 5 பேரை நம்பி விட்டுட்டு போறீங்களே கைலாசத்துல, இவங்களை நம்பி நீங்க விட்டுட்டு போகலாமா? சாமி சாமி நான் உங்க கூட தான் வருவேன். இந்த இருங்க, உங்களை விட்டு என்னால இருக்க முடியுமா? ஒரு பொழுது ஆளு நான் உங்க கூட வருவேன். என்னை கூட்டு போங்க. கட்டி பூலோகத்துல நல்ல ஒரு பாடி கெட்ட ஒரு பாடி. நல்ல ஒரு இருந்தாலும் நாசமா போனவர் தான் எனக்கு என்ன. நீங்க உங்க கூட தான் வரணும். வரத்தான் செய்வேன். நானும் பிள்ளைங்க அழுதுட்டு கிடக்கேன். அப்படியா? ஆமா. ஏட்டி உங்களுக்கு வாக்கப்பட்டதுக்கு ஒரு உலகைக்கு வாக்கப்பட்டா நங்கு குத்தி கடிச்சிருப்பேன்னு. சரி. பிள்ளை இல்ல அழுதுகிட்டு கிடக்கேன். சரிடி வா. ஆனா வருவது சரி, ஆனா எதுவுமே பேசக்கூடாது. ஒன்னும் பேச மாட்டேன். நான் யாருக்கு என்ன வரம் கொடுத்தாலும் பேசக்கூடாது. நான் ஒண்ணுக்கும் போக மாட்டேன். சரி, பேச மாட்டியா என்று பார்வதியும் பகவானும் எப்படி படியளக்க வருகின்றார்? படியளக்குகிறார். கைலாசம் தான் கடந்து கடவுளுமே ஏகி வாரார். வனமான கடந்து வாராரே பார்வதியாள். நல்ல நடை நடந்து ஆகாயமா தான் கடந்து செல்ல நல்ல நடை நடந்து சிவனாரும் ஏகி பார்வதியும் பகவானும் பூலோகத்திலே நமக்கெல்லாம் படியளக்க வருகின்றார். சரி. அப்படி வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பாருங்க உச்சி கோப்பில இருந்து அடிமரத்தை வெட்டிக்கிட்டு நிற்கான். ஆமா, பிறகு வெட்டுறான். அந்த வழியாக பார்வதி பகவானும் வந்தார்கள். சரி. பார்வதி பார்த்துட்டா. ஆமா. ஏ சாமி, சுவாமி, அங்கே ஒரு மானிடன் உச்சி கோப்பில இருந்து அடிமரத்தை வெட்டுகிறான் ஐயா. ஆமா சுவாமி, கீழே விழுந்தா செத்து போவான் ஐயா. எக்கா மரத்துல உச்சி கோப்பில இருந்து அடிமரத்தை வெட்டினோம்னா மரம் விழுந்துருச்சுன்னா என்னக்கா? கீழே விழுந்துருவான்.
பார்வதி சொல்லுதா, சாமி ஆமா. உண்மையிலே இறக்க குணம்னா பெண்கள் தான். அதேதான். நீங்க தான் இறக்க குணம். ஒரு தண்ணி குடத்துல உங்க குணத்தை பார்க்கணும். ரொம்ப இறக்க குணம். நேற்று கோயில்பட்டிக்கு பஸ்ஸில் போகிறேன். ஒரு 8-9 மாத கர்ப்பிணி பொண்ணு கழுவுமலை வரைக்கும் நிற்க, ஒரு பொம்பளை இடம் கொடுக்கல. நான் அங்கே பின்னாடி இருந்து எந்திரிச்சு, தாய் இந்த இதில் வந்து உட்காருடா. அப்படி 1-2 இருக்கத்தானே செய்யுது. ஆமா, சீதாதேவி மாதிரி ஒன்று இருக்கு, உன்ன மாதிரி மாவிசைக்கு போல ஒன்று இருக்காங்க இல்லையா? அப்படி அந்த பார்வதி தேவியானவள் பார்க்கின்றாள், சுவாமி சுவாமி மரத்தோடு விழுந்து விட்டால் செத்து போயிருவான், காப்பாத்துங்கள் சுவாமி. ஆமா சுவாமி, காப்பாத்துங்க சாமி. ஏட்டினா அதுக்கு தானே ஒன்ன வேண்டாம்னு வேண்டாம்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, ஒருத்த மேல இருந்து கீழே தொங்கிட்டு கிடக்கானே. ஆமா, செத்து போகக்கூடாது பொம்பளை மனசு, இறக்கண மனசு. ஏட்டி அவனுக்கு விதி முடியுதுடி. முடிஞ்சாலும் பாவம் இல்லையா? சரி, உன் மனசு எங்க என்னைக்கு இறங்கிச்சு உன் வாயில மண்ண போட? நல்லா பேசுத. பொம்பளை மனசு இறக்குது. ஆமா ஆமா, எங்களுக்கு இறக்காதான். சரி, அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நீங்க காப்பாத்துங்க. காப்பாத்துறேன். சரி, மம்மின்னு சொன்னா நீ காப்பாத்து. அம்மியா? தாடின்னு சொன்னா நான் காப்பாத்துறேன். டாடின்னு பேசுறாங்க. தமிழ் எழுத்து எத்தனை எழுத்து? அம்மின்னு சொன்னா யார காப்பாத்து? பாப்பா சொல்லுங்க. தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்து மறந்து போச்சு, தாய்ப்பாலுக்கு ஏக்கமாச்சு, பெரியோர்கள் பேச்சும் போச்சு, பேப்பர் சேலை வந்துடுச்சு, விவசாயம் குறைஞ்சு போச்சு, வீட்டில டிவி பெருத்து போச்சு, அவத்திக்கீரை பொம்பளை முருங்கைக்கீரை பொம்பளை அவிக்க மறந்து போச்சு. யாராவது சொல்லுங்க, வாரத்துல 2 நாள் கீரை வச்சோம்னு கை தூக்கும் வைப்போம். இந்த அவங்க கை தூக்குதாங்க, சந்தோஷம், ரொம்ப சபாசம். கீரை வகை சாப்பிட்டால் ஆஸ்பத்திரியில போய் ஆபரேஷன் பண்ண வேண்டாம், கண்ணாபரேஷன். வாரத்துல 2 நாள், 1 நாளாவது சாப்பிடணும். சரி, தமிழ் எழுத்து மறந்து போச்சு. ஆமா, கேட்டா அப்பலே சொல்லிட்டான், தம்பி 3 எழுத்துட்டான். காலம் அப்படி ஆயி போச்சு. ஆமா, அம்மா சரி, அப்பா தமிழ் எழுத்து 247 எழுத்துக்கள். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 இல்லையா? ஆயுதம். சரி, அந்த எழுத்து பாருங்க, முருகன் வைத்திருக்க வேலாயுதம் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆயுத எழுத்து இருக்குல்ல, அக்கன் தான் அது முருகனுடைய கையில் இருக்கின்ற வேலாயுதம், ஆயுதம். ஆமா இல்லையா? அந்த வேலாயுதம் மாதிரி தான் அந்த அக்கா. அந்த 3 எழுத்து இருக்கும், அதுக்கு தான் அதுக்கு பேர் ஆயுத எழுத்துன்னு வச்சிருக்கான். அப்படி அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து. ஆனா விதிய வெல்ல முடியுமா? முடியாது. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே, ஆண்டி என்ன அரசன் என்ன யாருமே நிகர் இல்லையே, மாநிலத்தில் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. வனவாசம் போனது விதியினார், ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினார், சந்திரமதியும் அரசிழந்து நாடிழந்தது விதியினார், வானவில் வருண ஜாலங்கள் போலவே விதி இல்லையே, மாநிலத்தில் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. யாருமே வெல்ல முடியாது. இப்ப அவன் மரத்துல எப்படி விழுதான்? எப்படி விழுந்தான்? அம்மான்னு சொன்னா பார்வதி காப்பாத்த தயாரா இருப்பாள். ஆமா, விழும்போது செத்தே விழுந்தா பாருங்க, செத்தே போயிட்டான். ஆமா, அந்த வழியாகத்தான் பார்வதியும் பகவானும் வராங்க. சரி, பார்வதி சொன்னா என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா. ஆமா சுவாமி, உங்க பேச்சை கேட்கல முடியாது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்னையா நாகராசன் ஆண்டவனை நினைச்சு செய்யக்கூடிய தவம் கைலாசத்தை அசைக்கி. ஏ அப்பா, இந்த விரல் எல்லாரும் உரசுங்க பாப்பா, எல்லாரும் இப்படி உரச என்ன ஆகும்? சூடு பறக்கும். சூடு உண்டாகுமா இல்லையா? தவம் செய்ய செய்ய வலிமை. ஆமா இல்லையா? கூடும். அப்படி தவம் முற்றி விட்டது.
அப்போது கைலாசம் அசையுது. ஆமா. பார்வதி கேட்டா, என்ன கேட்டா? சாமி சுவாமி கைலாசம் அசைய வேண்டிய காரணம் என்ன சுவாமி? பூகம்பம் இங்கேயும் வந்துருச்சா? என்ன நடக்குமா? அமெரிக்கா, ஜப்பானு, ஈரானு எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. இங்கேயும் பூகம்பம் வந்துருச்சா? பார்வதி என்ன சுவாமி? நம்மள நினைச்சு தவம் இருக்கான். ஆமா, நாகராஜனும் நாககண்ணியும். ஆமா சரி, உடனே வரம் கொடுக்கணும். பொம்பளை அதுதான் அம்மானு பிச்சை அள்ளி கொடுத்துருவான். ஆமா இல்லையா? அதே மாதிரி என்னய்யா, ஒண்ணு தொண்டையில இருக்கவும் செய்யாது. இன்னைக்கு ஆம்பளைக்கு சங்கு இருக்கு, பொம்பளைக்கு தொண்டையில சங்கு கிடையாது. உன்னை நினைச்சானா அத சொன்னாதான் உறக்க வரும். ஆமா, துணிய தண்ணி குடத்துல அரை குடம் இருக்கு, அதை கீழே கொட்டிட்டு கூட போய் இந்த தண்ணி பம்பில 10 பொம்பளைட்டு சொல்லிட்டு வந்தாதான் அவளுக்கு உறக்கமே வரும். இந்த வர வில்லுப்பாட்டுக்கார பொண்டாட்டி ஆமா எப்படி வந்தோன்னு பிடிக்க இன்னைக்கு நகை நட்டோட அவ எப்படி இருக்கா? காரு தான், வீடு தான். எப்படி அவ எப்படி வந்தவ இப்ப எப்படி இருக்கா? துணியை காய போட்டு காஞ்சி வீட்டுல பொட்டணமா இருந்தாலும் மறுபடியா என்ன துணி உணரலன்னு போய் வெளியே போட்டுட்டு 10 பொம்பளைகிட்ட பேசிட்டு வரலன்னு அவளுக்கு உறக்கமே வராது. சுமதி இப்படியா இருந்தா? ஆமா. இப்ப எப்படி இருக்கா பத்தி இல்ல? ஆமா. அதெல்லாம் நான் வரங்குள்ளையும் பேசிட்டீங்க. நீங்க பேசத்தான் செய்வோம், சும்மா இருப்போம். 12 மணிக்கு கிளம்பி இங்க நாங்க 5 மணிக்கு வரோம், நீ பக்கத்துல இருந்துகிட்டு 7 மணிக்கு வந்தீங்கன்னா எப்படி பேசாம இருப்போம்? அப்படி சரி, நாகராஜன் தவம் கைலாசத்தை அசைக்குது. பார்த்தார் நாகராஜன். பார்வதி நம்மளை நினைத்து தவம் இருக்கின்ற நாகராஜ நாககன்னிக்கும் வரம் கொடுக்க வேணும். ஆகட்டும் சுவாமி. சுவாமி சுவாமி சுவாமி. காலையில கீழே ராஜகுல ராமன் மக்கள் எல்லாரும் எக்கா எங்க மச்சாமார சாமி சாமின்னு சொல்லுங்க. கேட்டா எங்க அண்ணன் முத்துராமலிங்க அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லத்தான் செய்வா. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை ஓடுறோம்னா இவன் ஐப்பசி மாதம் 39ஆம் தேதியை 10 பாட்டில் அடிச்சுட்டு உறக்கிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து மாலை ஓடுதான். அப்புறம் அவர் என்ன சாமிம்பா. அப்படி இருந்து பெண்ணா பிறந்துட்டானு 41 நாள் வீட்டில் கற்பூரம் தான், அங்கே என்ன சாம்பிராணி வாசதான். இவளுக்கு பாதம் கழுவி சந்திரனத்தை வச்சு குங்குமத்தை வச்சு கன்னி ஊசி நடத்தி சாமி சாமிம்பா. போய் கோயிலுக்கு போயிட்டு வந்து இவ காத்துக்கிட்டு இருப்பா, பயந்துக்கிட்டு இருப்பா. அவன் பொன்னலூர்லேயே 10 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவான். வேற என்ன ஒன்ன சாமின்னு சொல்லுவா. நீ கட்டுப்பாடோடு இருக்கணும் இல்லையா? சாமி அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும். ஆமா சுவாமி, கொடுங்க சாமி. ஏ நாகராஜா, உன என்ன வரவன அலந்தாரேனடா? கம்போ விட்டு கீழறங்கி நாகராஜா, கம்போ விட்டு கீழறங்கி கம்போ விட்டு கீழறங்கி நாகராஜா, கம்போ விட்டு கீழறங்கி நாடகமீதில் கண்டவமாகிற வானவதேவர கண்டு மயங்கிட மகனே, உனக்கு என்ன வரவேணாலும் தாரேனடா. நான் கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வாப்பா. ஆண்டவா, ஆண்டவனே, அன்னை பார்வதியே, உங்களை கண்டது எங்களுக்கு மூதார்கள் செய்த புண்ணியம். ஆமா நாகராஜன் சொல்ல. எனக்கு ஆமா 2 சீட்டு வேணும். 2 சீட்டு வேணுமா? ஆமா. நாகராஜன் கேட்டான். ஆமா. என்ன சீட்டு? எம்எல்ஏ சீட்டு. அப்படியா? இடைத்தேர்தல் வரப்போது, அதுல நான் தான் ஜெயிக்கணும், மந்திரி ஆகணும். நாகராஜன் கேட்டானா? ஆமா. எனக்கு எம்பி சீட்டு வேணும். வேணும் வேணும், என்ன வேணாலும் தாரேன். ஆமா, பகவான் கொடுத்துருவாரு, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. ஆமா, உனக்கு என்ன வேணாலும் தாரேனடா. நாகராஜன் என்ன கேட்டாதான் கேட்டாரு. ஆண்டவா பகவானே, நானும் என் மனைவி ஆகிய நாககன்னியும் நாகலோக பட்டணத்தில் 40 ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளையில் இந்த சண்டாள பாதகத்தி பிள்ளை இல்லாமல் சாமி, நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருப்பது மக்கள் எல்லோரும் எங்களை மலடி மலடி. எங்களுக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வேண்டும் சாமி. வேணும் வேணும் சாமி, வேணும். எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆமா,
நாடு வேண்டாம் நகர வேண்டாம், நஞ்சை வேண்டாம் பொங்கை வேண்டாம், பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம், பொக்கிசமும் எனக்கு வேண்டாம், குழந்தை வரும் வேணும் சாமி பகவானே ஆண்டவனே ஆண்டவனே கொடுக்க வேணும் பகவானே வேணும் சாமி வேணும் சாமி கொடுக்க வேணும் பகவானே. எப்பா உனக்கு என்ன வர வேணும்? குழந்தை வர வேணும் சாமி. குழந்தை வர வேண்டும் என்றால் உன்னுடைய கணக்கை எடுத்து பார்க்கணும். தங்கச்சி நம்ம எல்லாருடைய கணக்கு மேல இருக்கு. யார்கிட்ட இருக்கு? சித்திரபுத்திரன். அவர்கிட்ட இருக்கு நம்ம கணக்கு. அந்த அமராதி பெற்றெடுத்த குழந்தை சித்திரகுப்தரர் தான் வடக்கு வாசலிலே தங்க பொன் அம்சத்திலே அங்கே உட்கார்ந்து எல்லாருடைய கணக்கு எழுதான். ஆமா, அவர்தான் நம்ம குடும்ப கணக்கு. உனக்கு நல்ல காலம் பிறக்குது, கவலைப்படாத சித்திரகுப்தர் சொல்றாரா? ஆமா, எல்லாருக்குமே இங்க வந்திருக்கிற வில்லுப்பாட்டு கேட்கிற எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கும், எந்த குறை வராது. கணக்கு எடுத்து பார்க்கணும். அப்பதான் சொன்னார் ஆண்டவன், அப்பா இதோ நாகலோக பட்டணத்தை ஆளப்பட்ட நாகராஜனும் நாககன்னியும் பிள்ளை இல்லைன்னு வந்திருக்கான். ஆமா, கணக்கு எடுத்து பாரு. கணக்கு எடுத்து புரட்டி பாத்துருவோம். ஆமா, உடனே எப்படி இருக்கின்றது? இருக்கு 7 தலைமுறைக்கும் 21 வம்சத்திற்கும் 7 தலைமுறைக்கும் 21 வம்சத்திற்கும் கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை சுவாமி. கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை, உடமுடைக்க பாலனில்லை, கை கருமோ செய்வதற்கோ 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 கணக்கிலையோ பிள்ளை இல்லை. கை கருமோ செய்வதற்கோ 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 கணக்கிலையோ பிள்ளை இல்லை. எப்பா அவ கணக்கெடுத்து பார்த்தா பிள்ளை இல்ல. காரணம் என்னய்யா? நான் வெள்ளி செவ்வா விளக்கத்துதேன், போவாத கோயில் இல்ல. இல்ல நாகராஜன் சொல்றான், தான தர்மம் செய்தேன், அன்னதானம் பண்ணதை, ஏன் சாமி குழந்தை இல்ல? எப்பா இந்த பிறவில நீ நல்லது செய்த, சரி, ஆனா போன பிறவில செய்த பாவம். என்ன பாவம் செய்தாரு? அதாவது நாகராசன் வேடுவர் குலத்திலே பிறந்து, ஆமா, சித்திர மாசம் முதல் தேதி வேட்டை சென்ற நேரத்தில் ஒரு சினைமான கொண்டிருக்கான். அந்த பாவம் பிடிச்சிருச்சு. நாககன்னி என்ன பாவம் செஞ்ச ஐயா? மருத்துவ குலத்திலே பிறந்து பிள்ளைகளை பொம்பளை பிள்ளை அணியா இருக்குன்னு அந்த தாய் சொல்லியிருக்கா. குழந்தைய கடைசி குழந்தைய அழிச்சு, அவ கருவுல அழிச்சதுனால மறுவரைவில ஓம் பொண்டாட்டி கருவுல பிள்ளை இல்லை. தங்கச்சி வாழ்க்கையில நல்லதவே செய்யணும், நல்லதவே நினைக்கணும், நல்லதவே பேசணும், நல்லதவே சொல்லணும். இப்போ 7 தலைமுறைக்கு முன்னால செஞ்ச பாவம் கூட வந்து நிக்கத்தான் செய்யும். ஆமா, தர்மம் செஞ்சாலும் தர்மம் காக்கும். இப்ப என்ன செய்ய? குழந்தை இல்ல, குழந்தை வேணுமே. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? என்ன பண்ணலாம்? நாகராஜ் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? கணக்கா புள்ள எடுத்து பார்க்காமல்ல, கூறுகட்ட பையில ஒரு 1000 ரூபாய் 2 தாள் 500 ரூபாய் தாள கவுருக்குள்ள வச்சு கொடுத்துட்டா லஞ்சம் கொடுக்கவா? ஆமா, புத்தி ஒன்ன விட்டு போக மாட்டேங்குது. நீ உன் புத்தி ஒன்ன விட்டு போகல. ஒரு காரியம் ஆகணும் உடனே திருநெல்வேலியில போய் 500 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டு வந்துடுறீல்ல. ஆமா, ஆவுத்துல இருக்கியாப்பா. இல்ல நீ உன் பொண்டாட்டியும் 3 வருட்ட 6000 வாங்கிட்டு வீட்டுக்குள்ள படுத்தோம் இல்ல? நீ அருமெல்லாம் படுத்து கிடந்த இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான்க்கா 2,000 3 வாட்டி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள படுத்துட்டான். கோட்டு போட போகல. என்ன வயதுக்கு போடணும்? கொஞ்சம் நானாவது உனக்கு செஞ்சு காரியம் செஞ்சு கொடுத்துருக்கோம்ல. பணம் இந்த உலகத்துல சரி, ஆமா, காசேதான் கடவுளப்பா, இந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது செல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அளவுக்கு மேலே பணம் இருந்தாலே அவனும் திருடனும் ஒன்றாகும்.
பல பொழுங்கும் காளியம்மாளுக்கு விளையாடி கும்மியடிங்களம்மா தானே தந்தினம் தைதானே பொழுதானே தந்தினம் தைதானே தானே தந்தலும் நைதானே தானே தந்தினம் தைதானே பொழுதானே தந்தினம் தைதானே வெள்ளி மாலையில வேட்டையாடி அங்க வெங்க புலிகளை சேகரித்து வேங்க புலிகளை சேகரிச்சு வெங்க புலிகளை சேகரித்து வேங்க புலிகளை சேகரிச்சு வேர்த்து வரலாம் காளியம்மாளுக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஆலேலம் கும்மி ஆலேலம் ஆலேலம் கும்மி ஆலேலம் அலேலம் கும்மி அலேலோ ஏலேலம் கும்மி ஏலேலம் ஏலேலம் கும்மி ஏலேலம் அந்த மலையில வேட்டையாடி தங்க மலையில வேட்டையாடி கவலப்பானையில் பொங்கல் விட்டு அவளப்பானையில் பொங்கலிட்டு கவுச்சி வரலாம் அம்மன் அச்சியாருக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வரலாம் அவனாச்சியாருக்கு தங்க கொஞ்சம் போட்டு வீசுங்கம்மா கவுச்சி வரலாம் அம்மன் அச்சியாருக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அவுச்சு வாராளம் அம்மன் நாச்சியாருக்கு தவங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஆன வாரத பாருங்கம்மா ஆன வரத பாருங்கம்மா ஆனா செஞ்சு வரத பாருங்கம்மா ஆனா செஞ்சு வரத பாருங்கம்மா ஒரு கொலவை ஒண்ணு போடுங்கம்மா படம் போல அம்மன் அச்சியாருக்கு அட்டியல் முன்னர பாருங்கம்மா ஆன தடம் போல அழகு நாச்சியாருக்கு அட்டியல் மின்னத பாருங்கம்மா ஆனத்தடம் போல அம்மன் அச்சியாருக்கு அட்டியல் மின்னர பாருங்கம்மா ஆனத்தடம் போல அம்மனாச்சியாருக்கு அட்டியல் மின்னத பாருங்கம்மா குதிரை வாரத பாருங்கம்மா குதிரை வரத பாருங்கம்மா புதுச்சி வாரத பாருங்கம்மா புதிச்சு வரத பாருங்கம்மா ஏ அக்கா ஏ சித்தி ஒரு கொலவை ஒண்ணு போடுங்கம்மா கொலவேலு ஓடுங்கம்மா குதிரை தடம் போல அம்மன் அச்சியாருக்கு கொலுசு மின்னர பாருங்கம்மா தடம் போல அம்மனாச்சியாருக்கு கொலுசு மின்னத பாருங்கம்மா குதிரை தடம் போல அம்மன் அச்சியாருக்கு கொலுசு மின்னர பாருங்கம்மா குதிரை தடம் போல அம்மனாச்சியாருக்கு கொலுசு மின்னத பாருங்கம்மா பாம்பு வாரத பாருங்கம்மா பாம்பு வரத பாருங்கம்மா படம் எடுப்பத பாருங்கம்மா பாம்பு பறவை எடுப்பதை பாருங்கம்மா பாம்பு படம் போல அம்மன் அச்சியாருக்கு பல்லு வரிசைய பாருங்கம்மா பாம்பு தடம் போல அம்மனாச்சியாருக்கு பழக்க மின்னத பாருங்கம்மா பாம்பு படம் போல அம்மன் அச்சியாருக்கு பதைக்க மின்னர பாருங்கம்மா பாம்பு தடம் போல அம்மனாச்சியாருக்கு பழக்க மின்னத பாருங்கம்மா சிங்க வாரத பாருங்கம்மா சிங்க வரத பாருங்கம்மா சிங்க சீரி வாரத பாருங்கம்மா சிங்க சீரி வரத பாருங்கம்மா சிங்கத்து மேலுள்ள வடக்கு தீயாளுக்கு சிங்கார கொண்டைய பாருங்கம்மா சிங்கத்து மேலுள்ள வடகத்தி அம்மாளுக்கு சிங்கார கொண்டைய பாருங்கம்மா ஒரு கொலவா ஒண்ணு போடுங்கம்மா உழவு சேர்ந்து போடுங்கம்மா கொலவா ஒண்ணு போடுங்கம்மா கணத்தில நீத்தமாடி சின்ன கிணத்துல தீத்தமாடி சிங்கார தொப்பில வந்திறங்கி சிங்கார தொப்பில வந்திறங்கி கவுச்சி வரலாம் அம்மன் அச்சியாருக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தவிச்சு வரலாம் அம்மனாச்சியாருக்கு தங்க கொஞ்சம் போட்டு வீசுங்கம்மா கவுச்சி வரலாம் அம்மன் அச்சியாருக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தவிச்சு வரலாம் அம்மனாச்சியாருக்கு தங்க கொஞ்சம் போட்டு வீசுங்கம்மா கொலவா ஒண்ணு போடுங்கம்மா உழவு சேர்ந்து போடுங்கம்மா வாராள மாறி வாராளா வராள மாதிரி வராளா வடக்கருந்தே வாராளா அழகிருந்து வராளா அம்மன் அச்சியார அழக கண்டு ஆனந்த கும்மியும் கொட்டுங்கம்மா அம்மனாச்சியாரு வந்தாண்டு அண்ணன் வா, வா. கொட்டுங்கம்மா அம்மன் அச்சியார அழக கண்டு ஆனந்த கும்மியும் கொட்டுங்கம்மா அம்மனாச்சியாரு வந்தாண்டு ஆனந்த கும்மி கொட்டுங்கம்மா வேப்பங்குளையும் கையில் எடுத்து வேப்பங்குளையும் கையில் எடுத்து வெள்ளி நல்ல பிறப்படுத்து நீ நல்ல விரம்படுத்து வேடிக்கை காட்ட வந்திடுவாள் அம்மன் அச்சியாருதானும் அம்மா வேடிக்கை காட்ட வந்திடுவா அம்மனாச்சியாரும் வந்திடுவா ஆடி வாரா அம்மன் அச்சியார் ஆடி வரா அம்மனாச்சியார் ஆடாடி ஓட்டு வாரா ஆளாளி ஓட்டு வரா ஓடுங்கம்மா ஒரு கொலவை ஓடுங்கம்மா ஒரு வளவை ஓட்டவாயும் ஊச்சரிய வாயு மூச்சரிய சிலுக்க சிலுக்க வராளே ஏ அம்மன் அச்சியார் சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அம்மா சிலுக்க ஆத்தா சிலுக்க மாறி சிலுக்க 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 வராலே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே அம்மா பறந்து பறந்து வராலே பம்பரமா சுத்தி வராலே சிலுக்க சிலுக்க வராளே ஏ அம்மனாச்சியார்
மணங்குடி நகரினிலே அம்மா ஈராத்து நதி ஆனாச்சி செய்வாளா தங்கமுகம் சிலுக்க அம்மா சிலுக்க தாய் சிலுக்க 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 வராளே அம்மா நாச்சியா சிரிச்சுக்கிட்டு ஆட்டி வராளே பறந்து பறந்து வராளே வழக்கியம்மா பம்பரமோ சுத்தி வராளே மஞ்சள் பட்டாடை கட்டி மயிருக்கு பொட்டு வச்சு மஞ்சள் பட்டாடை கட்டி மயிருக்கு பொட்டு வச்சு மஞ்சள் கட்டழகி மதனியும் வந்திடமா சிலுக்க ஆத்தா சிலுக்க தாய் சிலுக்க 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 வராளே அம்மா நாச்சியா சிரிச்சுக்கிட்டே ஆட்டி வராளே நான் பறந்து பறந்து வராளே வடக்கியம்மா பம்பரமோ சுத்தி வராளே இரண்டு பீரந்தனமா பிச்சாண்டி சன்னதியா இரண்டு பீரந்தனமா பிச்சாண்டி சன்னதி துடுக்க பீரந்தனமா உத்திரத்தம் கொட்டையமா சிலுக்க அம்மா சிலுக்க தாய் சிலுக்க 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 வராளே அது நான் சிரிச்சுக்கிட்டே ஆட்டி வராளே நான் பறந்து பறந்து வராளே வடக்கியம்மா பம்பரமோ சுத்தி வராளே வேப்பில காரியமா வேளவனின் தாயவனா காரியமா வேளவனின் தாயவனா வேண்டு வரான் தர்மவலாம் வேடிக்கையும் காத்திடுவா சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆய் சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம் போல் சுற்றி வராளே வெற்றி கண்ணன் பத்தினியே நேரமாச்சு வந்திடமா வெற்றி கண்ணன் பத்தினியே நேரமாச்சு வந்திடும் திருமாலின் சோதரியே நினைச்சவரம் தந்திடமா சிலுக்க அம்மா சிலுக்க தாய் சிலுக்க 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 வராளே அம்மா நாச்சியா சிரிச்சுக்கிட்டு ஆட்டி வராளே பறந்து பறந்து வராளே வடக்கியம்மா பம்பரமோ சுத்தி வராளே குதிச்சு குதிச்சு ஆடுறாளாங்காலி கோபமாக பாக்குறாளா கொம்பு கேடா வெட்ட சொல்லி காலி கொலவ போட்டு கேக்குறாளா மாறி கொலவ போட்டு கேக்குறாளா குதிச்சு குதிச்சு ஆடுவாள மாறி கும்பரந்தா ஓடுவாள கொம்பு கேட வெட்ட சொல்லி மாறி பழந்தா போடுவாளா குதிச்சு 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 ஆடுறாளா மாறி கும்மாலந்தா போடுறாளா கொம்பு கேட்டா வெட்ட சொல்லியாத்தா கொலவையத்தான் கேக்குறாளா அடுக்கு பான குங்குமா ஆடு வலி கேக்குமா அடுக்கு பான குங்குமா ஆடு வலி கேக்குமா ஆடு அறுக்கும் போது அருள வந்து ஆடுமா குதிச்சு 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 ஆடுறாளா மாறி கும்மாலந்தா போடுறாளா கொம்பு கேடா வெட்ட சொல்லியாத்தா கொலவையத்தான் கேக்குறாளா பால்பான குங்குமா பன்றி வலி கேக்குமா பால்பான குங்குமா பன்றி வலி கேக்குமா பன்றி கொடுக்கும் போது பழத்த சாமி ஆடுமா குதிச்சு 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 ஆடுறாளா மாறி கும்மாலந்தா போடுறாளா கொம்பு கேடா வெட்ட சொல்லி ஆத்தா கொலவையத்தான் கேக்குறாளா பான குங்குமா சாவ பலி கேக்குமா சர்வபான குங்குமா சாவ பலி கேக்குமா சாவ இருக்கும் போது சந்தோஷமா ஆடுமா குதிச்சு 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 ஆடுறாளாங்காளி கும்மாலந்தா போடுறாளா கொம்பு கேடா வெட்ட சொல்லி ஆத்தா கொலவையத்தான் கேக்குறாளா கொம்பு கேடா வெட்ட சரி 8 பிள்ளையாக அமையா பிறந்த உடனே என்ன ஐயா முதலாவது முட்டையிலே முத்துமாரிதான் பிறந்தார். இரண்டாவது முட்டையிலே காளியம்மாதான் பிறந்தார். மூணாவது முட்டை
வடக்கு தீயம்மாதான் பிறந்தார். ஆறாவது முட்டையிலே அழகுடைய துர்க்கை அம்மா. ஏழாவது முட்டையிலே செல்லியாரம்மாதான் பிறந்தார். எட்டாவது முட்டையிலே முட்டைகாளி தான் பிறந்தார். எட்டாவது முட்டையிலே அட்டகாளி தான் பிறந்தார். 8 குழந்தை பிறந்த உடனே பாலூட்டி தாலாட்டி. ஆமையா தாலாட்டு எப்படி? இந்த அங்கதான் கேட்கணும் எப்படி தாலாட்டுன்னு. அந்த காலத்துல தாலாட்டு ஆராரோ ஆரிரரோ. ஆமா தொட்டில் கட்டி இப்படி தாளாட்டினாங்க. என் கண்ணே ஆரிரரோ ஆராரோ. அந்த காலத்துல தாலாட்டு. ஆமா மாமன் அடித்தானோ எங்க அண்ணே மல்லிகப்பூ செண்டாலே. அத்தை அடித்தாளோ அல்லி மலர் செண்டாலே. ஆமா தாலாட்டு அந்த காலம். இப்ப எப்படி தாளாட்டுறாங்க? தாலாட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார். ஆமா அட்டகாளி 8 பேர் எப்பேற்பட்ட அழகா இருக்கா தெரியுமா? எப்பேற்பட்ட அழகையா. எப்பேற்பட்ட அழகா இருக்கா தெரியுமா? எப்படிப்பட்ட அழகையா? நம்ம தாயானவள் என்ன அவ கண்ணு மூள் 2 அழகும் கருவண்டுக்கு ஒப்பிடலாம். கருவண்டுக்கு ஒப்பிடலாம். புரிய மூக்கழகாம் கோவக்கனி வாயழகாம். கோவக்கனி வாயழகாம். சித்துடுக்கு கடைந்தது போல் செவிகள் 2 தன்னழகாம். செவிகள் 2 தன்னழகாம். ஐயா 5 விரல் தன்னழகாம். அவரக்கா செய்யல் போல 10 விரல் தன்னழகும். பயத்தங்கா செய்யல் போல ஆம ஒட்டு செய்யல் போலே. ஆம ஒட்டு செய்யல் போலே அவளுடைய பாத 2 ஆம ஓட்டு செய்யல் போலே. ஆம ஓட்டு செய்யல் போலே அவளுடைய பாதங்களா. 8 பேரும் அழகு மாதிரி இந்த உலகத்திலே கிடையாது. கிடையாது கிடையாது. அப்பேற்பட்ட அழகு. ஆமா ஐயா பெண்கள் 8 பேரும். தாயானவள் 8 பேருக்கும் பால் ஊட்டி தாலாட்டி ஆஹா சீராட்டி 8 பேரையும் தொட்டில்ல உறங்க வச்சுட்டு 8 பேருக்கும் இறை தேட போறா நாககன். ஆமா நாககன்னி போறா. ஏக்கா எல்லாரும் கேட்டுக்கோங்க. 8 பேருன்னா என்ன? 2 ஒரு 10 பேர். 10 பேரு. 3 பக்க சோளம் இடிக்கணும். 3 பக்கம் சோளம் அடிக்கணுமா? 2 பக்க கேப்ப திரிக்கணும். அந்த காலத்துல சரி. இந்த காலம் வீட்டுல சோள கஞ்சி கம்மஞ்சோறு கேப்பக்கூழ் வீட்டுல குடிச்சோம். இப்ப எங்க குடிக்கிறோம்? இப்ப ராஜபாளையத்துல தெருவுல ரோட்டுல செம்பு மெயின் ரோட்ல வச்சு விக்காங்க. ஆமா அந்த அளவுக்கு ஆகி போச்சா? ஆமா ஐயா. பிள்ளைகளை உறங்க வச்சுட்டு 8 பேருக்கு இறைதேட போயிட்டான். சரி. அங்க பார்வதியும் பகவான் பாருங்க சிம்மாசனத்துல இருக்காங்க. பார்வதி கேட்டா என்ன கேட்டா? சாமி இந்த உலகத்துல நான் தானே அழகு. மெதுவா கேட்டா என்ன மாதிரி அழகான பெண்கள் எங்கேயாவது உண்டா? பாத்திருக்கீங்களா? ஏ பார்வதி சுவாமி நீதான் அழகுன்னு நினைக்காத. உன்னை விட அழகான பெண்கள் பிறவி செஞ்சிருக்கீங்களா? 8 பெண்கள். ஆமா 8 பேரு. ஆமா அம்மன் ஆச்சியார் சொன்னதுதான். இருக்கங்குடி மாரியம்மா வடக்குவா செல்வி ஆமாம்மா முத்துமாரி சந்தனமாரி ஜடமாரி உருமாரி அவன் 1000 கண்ணுடையாள் அகிலாண்ட ஈஸ்வரி பாலாத்து தண்ணியில நீராடி வந்தவள். அந்த இருக்கங்குடி மாறி ஏயா 8 பேர் ஒன்ன விட அழகு. சொல்ல கொள்ளே அழகு கொள்ளே அழகு வார்த்தை சொன்னதுதான். பார்வதி ஒன்ன விட அழகுன்னு சொன்னதுதான். அன்னைக்கு அடுப்பு பத்த வைக்கல, புருஷனுக்கு காப்பி ஓட்டு கொடுக்கல. ஆமா எல்லாரையும் அழகு அழகுன்னு சொல்றாரு, நம்மள சொல்லாம அப்படின்னு கோவம் வந்துருச்சு பாருங்க. இந்த மனுஷன் நம்மளை விட அழகான பெண்களை பெருகி செஞ்சிருக்காரு. அதானே பேங்கோஸ்கார அந்த அழகத்தால ரசிச்சுட்டு கிடக்க.
படி இழக்க போறோம்னு பைக்கில கூட்டு போறேன்னு அழக ரசிக்கானப்பா. நம்ம புருஷன் நம்மளை விட்டுட்டு பூலோகத்துல 8 பேரையும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவான். ஆமா, அது என் தம்பி. வட்டில சோற பங்கிடலாம், ஆனா வாழ்க்கை யாராவது பங்கிடுவீங்களா? முடியாது. சொல்லுங்க தங்கச்சி, எக்கா சொல்லுங்க. வட்டில சோற கொடுத்துருவேங்க, ஆனா வாழ்க்கையை பங்கு கொடுக்க முடியுமா? நம்ம புருஷன் நம்மளை விட அழகான புள்ள, அது நம்மளை விட கலர்னு வேற சொல்லுதான். கலர் வேற அதிகமா வேற இருக்கு. ஆமா, இப்படி பேங்கோஸ்கார் மாதிரி கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. படி இழக்க போறோம் நம்மளை மறந்துடுவான். ஒரு போனு கூட பேச மாட்டான். ஆமையா. சரி, ஒரு மிஸ்டு கால் கொடுக்க சொன்னா அதுவும் கொடுக்க மாட்டான். அதனால இந்த 8 பேர் என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்? உயிரோடு இருக்கக்கூடாது. பார்வதி நினைக்கிறாள். பார்வதி நினைச்சா. ஆமா. யார நினைச்சா? அண்ணன் நினைச்சா. கண்ணனை, கூட பிறந்த அண்ணனை நினைச்சா. ஆமா, என் அண்ணன். பாத்துக்கோங்க. யாரு? என் அண்ணன். நம்ம எம்பெருமாள், நம்மளுடைய கண்ணன். அந்த கண்ணனை நினைக்கிறாள். எந்த மையா மேகவர்ணா இடைஞ்சலையும் பாருங்கண்ணா, கூட நானும் பெறக்கலையா, கூட்டமிருதோ உன்னலையோ, பெண்ணா நானும் பெறக்கலையா, ஒரு தாயமிருதோ உன்னலையோ, எங்கே நீயும் இருந்திட்டாலும் கோபாலா கிராமா கைலாசம் வரவேணும், எங்கேனியும் இருந்திட்டாலும் கைலாசம் வரவேணும். பார்வதி அண்ணனை நினைச்சு அழுவுதா. ஆமா, எங்க அண்ணனை நினைச்சு. தங்கச்சி, அவ கண்ணீர் ஆறாக போச்சு. ஆமா. பார்க்கடலில் போய் விழுந்த உடனே கண்ணன் பார்த்தார். ஆமா. நம்ம தங்கச்சி அழுது புலம்புதால என்ன பிரச்சனையோ அவளுக்கு? ஆமா, தங்கச்சி அழுவுறாளே. இந்த பேலுக்கு கட்டி கொடுத்து, ஆமா, நம்ம என்ன குறையும் வைக்கல. இந்த பேலுக்கு கட்டி கொடுக்க போய் தான் சந்தோஷமா வச்சிருக்கான். ஆமா, நேர கண்ணபெருமா என்ன பண்ணாரு? கைலாசம் வந்தார். சரி, என் தங்கச்சி என்னன்னா, என் பாசம் உள்ள தங்கச்சி அண்ணா சொல்லண்ணா, அந்த காலம் பொண்ணு கேட்டு போகும்போது மச்சன மாதிரி இருக்க வீடு பார்த்து தான் பொண்ணே எடுப்பாங்களாம். அந்த காலத்துல 4 பேர் 5 பேர் மச்சன மாதிரி எங்க இருக்காங்களோ அங்கதான் பொண்ணே எடுப்பாங்களாம். ஏமனா ஒரு கஷ்டம் நஷ்டம்னா மச்சன மாதிரி தான் மச்சன உதவி பண்ணுவாங்கன்னு. மலையேறி போனாலும் மச்சன மாதிரி துணை வேணும். அதனால சரி, அந்த மாதிரி இப்ப கண்ணன் பாருங்க, மலையேறி கைலாசம் மலையேறி வராரு கண்ணன் பார்வதியை பார்க்க. ஆமா, சரி. ஏ பார்வதி அண்ணா, என்னை எதுக்காண்டி அழைச்ச? சொல்லுங்க அண்ணா. என் அண்ணா கண்ணா, என் புருஷன். ஆமா அண்ணா. என் வீட்டுக்காரு, என் ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட், என் அம்மா. அப்புறம் புருஷன், வீட்டுக்காரு, ஹஸ்பண்ட் எல்லா கலதையும் ஒண்ணுதான். எல்லா கலதையும் ஒண்ணுதான். ஆமா, என் புருஷன் என்ன விட எப்படி ஒய்ஃப் இப்போ என்னை விட அழகான பிள்ளைகளா பிறவி செஞ்சுட்டான். ஆமா, 8 பெண்கள் பிறவி செஞ்சிருக்காருண்ணா. ஏற்கனவே என் புருஷன் பெண்ணாசை பிடிச்சவன். அதேதான். அதனால அந்த 8 பேரையும் நீ கொன்றணும். ஆமா, உயிரோட இருக்க கூடாதுண்ணா. இல்லடா எனக்கு வாழ்க்கை கிடைக்காது. பார்வதி சொன்ன உடனே அந்த மாயக்கண்ணை எடுத்து கொன்னானா? இல்லையே ஐயா, கொல்லவே கிடையாது. அன்னைக்கு கண்ணன் கொண்டு இருந்தா அன்னைக்கு அம்மனாச்சியால் இருப்பாளா? இருக்க முடியாது. வடக்குத்தி அம்மா இருப்பாளா? முடியாது. இருக்கங்குடி மாறிதான் இருப்பாளா? இருக்க முடியாது. அன்னைக்கு கண்ணன் கொல்லல. அந்த 8 பிள்ளையை எடுத்து சந்தன மகாமுனி ஒரு வனத்துல கொண்டு போய் 8 பிள்ளை எரிஞ்சிட்டாரு. கண்ணன் எரிஞ்சிட்டாரு. சரி, ஏ பார்வதி என்ன நீ சந்தோஷமா இருக்கேன்னா, நான் அவளை கொன்னுட்டோம்னு போய் சொல்லிட்டேன். அப்படி அண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அவன் கபடக்காரன் தானே, கபட நாடகம் ஆடுவதில் கெட்டிக்காரன். ஆமா கண்ணன். ஆமா, சரி. இவ சந்தோஷமா இருக்கா. ஆமா பார்வதி. அந்த 8 பிள்ளையும் என்னையா சந்தன மகாமுனி ஒரு வனத்துல கூவா கூவா என்று சொல்லி குரலோசை போடுதம்மா. கூவா கூவா என்று சொல்லி குரலோசை போடுதம்மா. அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா அம்மா என்று சொல்லி அலறி சத்தம் போடுதம்மா. அம்மா
8 பேரும் சந்தன மகாமுனிவர் வனத்துல கூவா கூவா கூவா. ஆமா அழுதுகிட்டு இருக்கு 8 பெண்கள். குழந்தை அழுகுது. குழந்தை பண்ணியா? இதுல குரமாத்துல பிறந்த குழந்தை. ஆத்தா வச்சிருப்பா பண்ணிய. மானங்கட்ட மல்லாரி மழுமட்ட கொத்துரு எதிர்த்து பாருனா மானங்கட்டவளை. தீவாளுக்கு தெரு திருவாளைஞ்சவளை. ஆமா குழந்தை அழுத உடனே முனிவர் புள்ள பால் காணாம அழுதுகிட்டு கிடக்கு. அழுகுது. கள்ளிப்பால ஊத்துங்க. அப்போ முனிவர் பார்க்கிறார். சரி. நமது வனத்துல பிள்ளையினுடைய குரலோசை கேட்கிறது. காரணம் ஞானத்திலே பார்க்கிறார். ஆமா ஞானத்திலே பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுது? ஆகா பார்வதி சொன்ன சொல்லுக்காக கண்ணை கொல்ல சொல்லியிருக்கா பார்வதி. ஆனா கொல்லாம நம்ம இடத்துல வந்து ஒப்படைச்சு விட்டார் கண்ணன் அந்த கண்ணை. ஆமா அதனால நம்ம தான் இதை வளர்த்து வர வேண்டும். 8 பிள்ளை அப்பேற்பட்ட அழகு. ஆமா பாப்பா உங்களை விட அழகு சிறந்த அப்பா. அவ அழகு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட அழகான 8 பிள்ளையும் அந்த முனிவரானவர் வளர்த்து வருகிறார்கள். 1 வயது 2 வயது 3 வயதாச்சு. 3 வயதாச்சு. 4வது வயதினிலே நடந்தோடி விளையாடி 5 நல்ல வயதினிலே ஆசாரியிடம் கல்வி கற்றார். 5வது வயதினிலே ஆசாரியிடம் கல்வி கற்றார். பிள்ளை 8 பேருக்கும் அம்மனாச்சியாரு, வடக்கத்தி அம்மா, இருக்கங்குடி, சமயபுரத்துக்காரி, சிந்தலக்கரக்காளி, செல்லியாரம்மா, முத்துமாரி, இருக்கங்குடி 8 பேருக்கும் வயசு 5 வயசாச்சு. அக்கா 5 வயசுல அப்ப நீங்க என்ன எங்க போனீங்க? பள்ளிக்கூடம் அனுப்பணும். சொல்லுங்க. ஆனா அவனை படிச்சிடலாம். ஆமா இப்ப 2.5 வயசுல பாப்பா. ஆமா ப்ரீகேஜி. தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறது ப்ரீகேஜி. அப்புறம் அடுத்து எல்கேஜி, அடுத்து யூகேஜி, அப்புறம் அதுக்கடுத்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா 1ஆம் கிளாஸ் போணும் இல்லையா? பெத்த புள்ள நம்மள அம்மான்னு சொல்லுதா? இல்ல மம்மின்னு தான் கூப்பிடும். என்ன என் புள்ள பி, பையனும் பி தான். ஐடி கம்பெனியில் இருக்காங்க. இதுவரைக்கும் என்ன அப்பான்னு சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. 3 ஏக்கர் நஞ்சையை வச்சிருக்கேன், 2 ஏக்கர் பிஞ்சையை வச்சிருக்கேன், மில்லடிச்சு போட்டு 2 பேரையும் டிகிரி முடிச்சிருக்கேன். இதுவரைக்கும் என்ன அப்பான்னு சொல்ல மாட்டேன். எப்படி கூப்பிடுறாங்க? தாடிம்பான். தாடி இல்லையா டேடி. டேடி டேடியா? என் பொண்டாட்டி என்னை விட 3 மடங்கா இருப்பா. அவளை அம்மிம்பாங்க. மம்மி. என்னது? மம்மி. மம்மி. இப்ப மம்மி எல்லாம் போயிருச்சு. சரி எப்படி கூப்பிடுறாங்க? இப்ப எப்படி கூப்பிடுறாங்க? சுருக்கிட்டாங்களோ? மம் டாட். ஆமா அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ சரி 8 பெண்களையும் அழகாக வளர்த்து வருகிறார் முனிவர். ஆமா வளர்த்து வருகிறார். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு. சரி 4 வேதங்கள், சரி 6 சாஸ்திரங்கள், 11 புராணங்களும் 26 கலைக்கானங்களும் 66 தத்துவங்கள் படித்து வருகிறார்கள். அத்தனையும் படிச்சா இந்த 8 பேரும். ஆமா தமிழ்நாட்டிலே ஆண்களை விட பெண்கள் தான் முதலிடம். ஆமா இல்லையா பாப்பா? ஆமா ஜோரா கை தட்டுங்க. ஆண்களை விட பெண்கள் தான் இன்னைக்கு பெண்கள் தான் முதல் மார்க் எடுத்திருக்காங்க. நல்லா படிப்பாங்க. ஆமா இல்லையா? ஆமையா. அப்படித்தான் அவ 8 பேர் அங்க படிச்சு வர்றா. ஆமா சரி படிச்சு முடிச்சோன்னா வயசு 14 வயசாச்சு. ஆச்சு. புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா. ஆமா பெரிய மனுஷி ஆயிட்டா. சடங்காயிட்டா. எப்படி? சடங்காயிட்டா. ஆமா சரி 8 பிள்ளைகளுக்கும் சடங்கு சாஸ்திரம் நடத்த வேண்டும் ஐயா. ஏக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கச்சி சடங்கு நடத்தணும். இந்த சடங்கு நடத்தலன்னா சடங்கோ புடங்கோன்னு. ஆமா குடும்பத்துல தருத்தினிய வந்துகிட்டே இருக்கு. ஆமா கடன் வாங்கியோ உடன் வாங்கியோ சடங்கு நடத்தி விடணும். இப்ப 8 பேருக்கும் சடங்கு சாஸ்திரம் ஆமா நடத்த வேண்டும் ஐயா. அந்த காலத்துல நகையெல்லாம் அணிந்து அந்த காலம் ஒரு களஞ்சி. சரி ஒரு களஞ்சி நகையே முக்கா துட்டுத்தான். ஒரு களஞ்சினா எத்தனை பவுன் ஐயா? 5 கிராம். 5 கிராம் தான் களஞ்சிங்கிறாங்களா? ஆமா சரி. இன்னைக்கு 1 கிராம் நகை எவ்வளவு? 14,000
14,842 ரூபா நினைக்கிறேன். ஆமா 15 ரூபா நாள். நீ வேணா பிள்ளைகளையாள் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்க தங்கம் வைரம் பேர் வச்சுக்கிற வேண்டியதான். ஆமா வைடூரியம் மாணிக்கம் மரகதம்னு குழந்தைகளைத்தான் பேர் வைக்க வேண்டும். ஆமா இல்லையா? தங்கம் வாங்க முடியாது. அப்படி அந்த காலத்து நகைகள் எல்லாம் அணிந்து அந்த காலத்து நகை இப்ப யாரு போட்டிருக்கா? யாராவது போட்டிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. பாடகம் அந்தண்ட கொலுசு ஈடு உண்டமோ புதுசு பத்திரமாத்த தங்க ஒட்டியானம்மா அவளை பார்த்தே 10,000 வேணுமா 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 பத்திரமாச தங்க ஒட்டியானவா ஒட்டி 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 ஒட்டியானம்மா அவளை பார்க்க 10,000 வேணுமே பார்க்க 10,000 வேணுமே 3000 பொன் பெருமா 3 கிலோ பச்சைக்கல்லாம் 3 கிலோ பச்சைக்கல்லு 3000 பொன் பெருமா 3 கிலோ பச்சைக்கல்லாம் 3 கிலோ பச்சைக்கல்லாம் முக்கத்தி பில்லாக்கு பேசரி தங்க ரேக்குனால கையில ஒரு விசரி 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 முக்கத்தி பில்லாக்கு பேசரி தங்க வேக்கிலான கையில ஒரு வீசிரி தங்க வேக்கிலான கையில ஒரு வீசிரி. அந்த காலத்துல தடயம் முடிச்சு உருவு. ஆமா உங்க அப்பாத்த போட்டிருப்பா இல்லையாம்மா? உங்க அப்பாத்த போட்டிருப்பாங்கல்ல, பார்த்துருப்பீங்க நீங்க. உங்க அப்பாத்த அந்த அந்த உட்காந்துருக்கா, அவ தான் கொலை ஓட்டு நல்லா உட்காந்துருக்கா. ஆமா ஆமா தங்கச்சி உங்க பாட்டி உங்க பூட்டி போட்டிருக்கும் தடயம் முடிச்சு பாம்படம். ஆமா அதான் பழைய காலத்து நகை. இல்ல இல்ல கிடையாது. இப்ப என்ன வந்துருச்சு? என்னதையா? 1 2 3 இப்ப பூரா ஃபேஷன் கம்மல் அந்த மாதிரி ஆயி போச்சு. சரி அந்த காலத்து நகை எல்லாம் அணிந்து அந்த பின்னாடி பெரியம்மா போட்டிருக்குல்ல கொசுவன் சேலை. சரி இந்த உட்கார்ந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி காட்டன் சேலை காட்டன் சேலை டைமண்ட் சேலை. அந்த காலத்துல பின்னாடி கொசுவம் 16 முளை சேலையில பின்னாடி கொசுவம் போட்டு உடம்ப பூரா மறைச்சு. ஆமா நேத்து சுடல கோயிலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன். எங்க கோயில் சரி சுடல மாடம் கோயிலுக்கு நல்லா கட்டுக்கோங்க. சுடல மாடம் கோயிலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன். சரி என் பொண்டாட்டி என்ன சாயங்காலம் குளிச்சு நீராடி ஆமா அவ அந்த சுடலைக்கு எடுத்த ட்ரெஸ் அவ போட்டுக்கிட்டு எனக்கு வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு வாசல்ல நிக்கா. அதுதான் நைட்டி. அடியே இது நான் சுடலைக்கு வாங்கின ட்ரெஸ் இல்லங்க. இல்லங்க இதுதாங்க நைட்டிங்க. ஆமா நைட்டி போய் எடுத்துட்டு வந்தா பாரு. இப்ப இந்த சுடல மாட போடுற சட்டைக்கும் மனுஷன் நீங்க போடுற நைட்டுக்கு வித்தியாசம் இல்லாம போச்சு. ஆமா 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 காலம் அந்த மாதிரி மாறி போச்சு. அந்த காலத்து நகை அணிந்து அந்த 8 அட்டகாளி 8 பேருக்கும் பெண்களும் சடங்கு சாஸ்திரம் எல்லாம் முடித்து அங்கே அமர்ந்திருக்கிறார். சரி அப்பதான் 8 பேர்ல அம்மன் ஆட்சியாள் கேட்கா. என்ன கேட்டா? ஏ தங்கச்சி ஏ அக்கா ஏக்கா உங்களை தாங்க அந்த பேச உன் வீட்டுக்காரன் நல்லா வச்சுக்கிட்டுதானா கூடி பேச இப்பதான் பேசுறாங்கன்னா எட்டி உன் புருஷன் உன் பேச்ச கேட்கானா எங்க கேட்க ஒரு நாளைக்கு கேட்க மாட்டேங்க மானங்கட்டவையே. உன் மாமியா எப்படி இருக்காளா இல்லையா? மாமியா மண்டே உதறி பல நாள் ஆச்சு. உன் மாமனும் போயிட்டானா? அப்ப நிம்மதியா தானே இருக்க? நாத்தனால வீட்டுக்கு வராங்களா? அதெல்லாம் விடக்கூடாது. அவ வரதானே பெரிய துன்பத்தை உண்டாக்கிட்டு போறா. என்ன சொத்துல பேருவாதி பங்கு கேட்கானா? அது சட்டை ஆகி கொடுக்கணும் வலிக்கு. பெண்களுக்கு சம உரிமை அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பசங்க அங்க விளையாடுறாங்க. இப்போ சரி இந்த 8 பெண்களும் அழகாக விளையாடி கொண்டிருக்கிறது. சடங்கு சாஸ்திரம் முடிச்ச உடனே இந்த பாடம் அந்த அம்மா கேட்கா. என்ன கேட்டா? ஏ தங்கச்சிகளா நம்ம இந்த வனத்துல 8 பேர் இருக்கமே. ஆமா நம்ம அம்மா யாரு? நம்ம அப்பா யாரு? நம்ம அப்பா யாரு? ஆமையா நம்ம சொந்த பந்தம் எங்க இருக்கு தெரியணுமே நமக்கு. இந்த அம்மா கேட்கா. சரி அப்பதான் 7 பேரும் சொன்னா ஆமாடி நம்ம இங்க வந்து வனத்துல இருக்கமே. நம்ம அம்மா யாரு அப்பா யாரு தம்பி தங்கச்சி எந்த உறவுமே நமக்கு இல்லாம இருக்கு. நம்ம உறவு முறையில சொந்த பந்தம் எல்லாம் எங்க இருக்காங்களோ யார்கிட்ட கேட்கலாம்? முனிவர்கிட்ட கேட்காக. சந்தன மகா முனிவரிடத்துல வந்து கேட்டார்கள். சரி ஆமா அவர் என்ன சொன்னாரு? அம்மா ஐயா ஆண்டவனை நினைத்து நீங்கள் அக்கியான வளர்த்தீரானால் ஆண்டவன் நேரம் வந்து காட்சி கொடுப்பார். நேரவே வந்து சொல்லுவாரு. உங்களை படைத்த
விவரமெல்லாம் சொல்லுவார். விவரங்களை எல்லாம் சொல்லிடுவாரு. சரி ஆமா. சரி. உடனே அட்டகாளி 8 பேரும் ஆண்டவனை நினைத்து 40 அடி அகலத்தில் 400 அடி ஆழத்தில் ஆழ குழியை தோண்டி அது ஆம பலகை போட்டு அந்த ஆமை நல்ல பலகை மேலே 1000 முழக்கம் போராட்டி கம்பத்தடி மேலே எல்லாம் கனத்த செப்பு குடத்தை வைத்தார். செப்பு நல்ல குடத்தின் மேலே மாங்குளைகள் தானே வைத்தார். மாங்குளைகள் மேலே எல்லாம் மாங்குளைகள் மேலே எல்லாம் மணியுருண்ட தேங்காய் வைத்தார். மாங்குளைகள் மேலே எல்லாம் மாங்குளைகள் மேலே எல்லாம் மணியுருண்டை தேங்காய் வைத்தார். அப்படி ஆண்டவனை நினைத்து இந்த அட்டகாளி 8 பேரும் தவம் இருக்காங்க. ஆமா இல்லையா? தவத்தை கண்ட ஆண்டவன் வரம் கொடுக்க வேணுமென்று எண்ணி அம்மா உங்களுக்கு என்ன வர வேணாலும் தாரே ஐயா சொல்றேன் ஐயா. அப்பதான் கேட்டா தாய் என்ன கேட்டா? என்ன கேக்கா? எங்க 8 பேருக்கும் குளிக்க தெப்ப வேணும் பகவானே, கும்பிட கோவில் வேணும் ஐயா. கும்பிட்ட உடனே பூஜை பண்ணுவதற்கு 103 லிங்கம் வேணும் வேணும். ஆதி லிங்கம், ஆமா, ஜோதி லிங்கம், பாடாலிங்கம் வேணும், சிவலிங்கம், சங்கரலிங்கம், சொக்கலிங்கம், ஆமா, மகாலிங்கம், முத்துராமலிங்கம் கேட்டாலே இப்படி ஏகப்பட்ட 103 லிங்கமும் வேணும்னு கேட்டா 8 பேரும் சரி. ஏக்கா வில்லுப்பாட்டு என்பது பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் எல்லாரும் உதவி. நான் அங்கேருந்து வந்திருக்கேன்னா நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். நான் பணத்துக்காண்டி வரல, இந்த சனத்துக்காண்டி தான் வந்திருக்கேன். கொஞ்சம் அமைதி காத்து. இப்போ யார் என்ன கேட்டாலும் கொடுப்போம் தான் ஈசன். நீங்கள் நாளைக்கு என்ன வேணாலும் போய் கேளுங்க, பகவான் கொடுப்பாரு. ஆதார் கார்டை மாற்றணுமா உடனே மாற்றிடுவார். அதுக்கு சேவை மையம் போக வேண்டாமோ? என்ன வேணாலும் கேளுங்க, கேட்ட உடனே கொடுப்பாரு. சரி, அவர்தான் ஆண்டவன். ஏன்னா இட்டு கெட்டவன் ஒருவன், இடாமல் கெட்டவன் ஒருவன், தொட்டு கெட்டவன் ஒருவன், தொடாமல் கெட்டவன் ஒருவன், சொல்லி கெட்டவன் சொல்லாமல் கெட்டவன் ஒருவன். இந்த இட்டு கெட்டவர் ஈசன். யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, கடைசியில கஷ்டப்படுவார். ஆமா. இடாமல் கெட்டவன் துரியோதரன். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் சரி தர்மம் பண்ணானா இல்ல, அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அள்ளி வீசியவன் யார்? கர்ணன். இன்னைக்கு பேர் வள்ளல் மகராசன் கர்ணன். அவர் யாரு? கர்ணன். சோதிராமலிங்க யாரு? கர்ணன். இந்த ஒரு நாட்டாம யாரு? நம்ம கர்ண மகாராஜன். குணத்துல தர்மர். அப்படி கெட்டவன் அவன். சொல்லி கெட்டவன் நாரதர். ஊருக்கு 2 நாரதர் இருப்பான். சரி, அவன் நினைச்சாமனு எப்படியாவது ஒரு கலகத்தில் இழுத்துட்டு போயிருவான். ஊருக்குலாம் இல்ல, நம்ம செட்டுக்குள்ளேயே 2 நாரதர் இருக்காங்க. என்ன நீ ஒருதம் போதாது, நம்பர் 1 நீங்க என்ன ஏக்கா? இவன் ஒருதம் போதுமுக்கா, எங்களுக்கு அணிய வேண்டாம். நாரதரின் கழகம் நன்மையிலேயே முடியும். முதல்ல கழகமா இருந்தாலும் கடைசியிலே சுகமாகவே முடியும். ஆமா. சொல்லாமல் கெட்டவன் யார்? அவன் தான் ஹரிச்சந்திரன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அக்கா. ஒரு பொய் சொல்லக்கூடாது என்று 56 தேசத்தை ஆண்டு வந்த திரிசங்கு வளர்த்த மகன் அந்த சக்கரவர்த்தியான ஹரிச்சந்திர மாமன்னன் வாக்கால் பட்ட கடனுக்காக நாடிழந்து, நகரிழந்து, பொன்னிழந்து, பொருள் இழந்து கட்டிய பொண்டாட்டிய வைக்கான் கோட்டிக்காரன். இப்போ செல்போன்ல எத்தனை பொய். இப்போ நான் சங்கரங்கல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் பேசுறான், அவன் என்ன சொல்லான்னு தெரியல, எங்க இருக்கான்னு காட்டிருப்பான் போலுக்கு. இவன் சொல்லுதான், நான் சிங்கப்பூருக்கு போய் 3 நாள் ஆச்சுங்க. செல்போனு நல்லதுக்கு இருக்கு. நைட்டு 12 மணிக்கு எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை 9 மாத கர்ப்பிணி டெலிவரி ஃபோன் பண்ணோம். ஆட்டோ வந்துச்சு, ஆம்பளை பிள்ளை வந்துச்சு, போன வாரம். ஆமாம், செல்போன் நல்லது இருக்கு. சரி, இந்த நாள் நைட்டு ஒரு பாப்பா ஃபோன் பண்ணி எனக்கு பரிசம் போட போகிறாங்க, நீ வந்து நீ கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லதுக்கு ஃபோனு தான். ஆமாம், அந்த செல்போனால நல்லது இருக்கு, கெடுதல் இருக்கு. ஆமாம். இப்போ பொண்டாட்டிய விற்கிறான். சரி, ஹரிச்சந்திரன்
அக்கா இப்ப என் பொண்டாட்டியை வித்து என்னோட ஏல உங்க ஆத்தாள வைக்கணும், உங்க அக்கா தங்கச்சியை விற்கணும், ஏல மானங்கட்ட வேலை எடுவட்ட வேலை எனக்கு என்னை விற்கிறதுக்கா கட்டிட்டு வந்திருக்க. கடைக்கார பையில அவங்க ஆத்தாள போய் கேட்பாங்களா இல்லையா? இதுக்கால உனக்கு 50 ரூபாய் நகை போட்டு 50,000 ரூபாய் கொடுத்து உனக்கு டிவி 50 வேற வாங்கி கொடுத்தாங்க அம்மா. ஆமா, அதனால சந்திரமதி சொன்னாலாம், சுவாமி கணவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் மனைவிக்கு பங்குண்டு, பாதி பங்கு என்னை விட்டு கொடுங்கள் சாமி, ஏன் கண் கலங்கிறீர்கள், என்னை விட்டு கொடுங்கள். சந்திரமதி சொல்லுகிறாள். உலகத்தில் அப்படியா முடியுமா? இப்ப பாருங்க, நினைச்சு பாருங்க, 56 தேசத்துக்கு ஹரிச்சந்திர மன்னனாக இருந்தவன் கடைசியிலே பொண்டாட்டிய வித்துட்டு இங்க வாரான், கடைசியில மயானத்துல வந்து நிக்கிறான். மனிதனுடைய வாழ்வு அப்படித்தான் இருக்கும் இல்லையா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. உலகம் அறியாத புதுமை. எல்லாரும் கொஞ்சம் கைதட்டி, பழைய பாட்டுமா, எல்லாரும் கொஞ்சம் கைதட்டி கேளுங்க. உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. அலை கடல் மேவும் துரும்பதை போலே யானை வாயின் கரும்பதை போலே அலை கடல் மேவும் துரும்பதை போலே யானை வாயின் கரும்பினை போலே நிலையும் இழந்தேனே நிலை குலந்தேனே உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோதிலை பாருமையா. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோ நிலை பாருமையா. தன்மானம் என்னாலும் தன்மானம் ஒன்று பெண்மானம் காட்டிட பிறந்தவளல்லோ. அரசனும் ஆண்டியும் விதியும் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே. அந்த அனுபவம் எனக்கே பாடமாய் வந்தது உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா கேளுமையா
ஐயா. நன்றி. கடைசியில மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா?